கௌதம் தின்னனூரி ஜெர்சின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தினுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் கிங்டம். இதுக்கு முன்பாக நம்ம வந்து நிறைய படம் வந்து விஜய் தேவரகொண்டா பார்த்துருப்போம். ஏன்னா ரிப்பீட் ஆடியன்ஸாக வந்து பார்த்து வெற்றி பெற்ற கீத கோவிந்தமாக இருக்கட்டும், குஷி, ஃபேமிலி ஸ்டார், இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் பண்ணியிருப்பார். அப்படி ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ரசிகையாக இருக்கீங்க, இல்லை ரசிகராக இருக்கீங்க விஜய் தேவரகொண்டாவுக்கு அப்படின்னா, கீத கோவிந்தம், அர்ஜுன் ரெட்டி, குஷி இந்த மாதிரியான ஒரு மாதிரி சாமிங்கான ஒரு ஹீரோவை பார்த்து இதில் வந்து ஒரு மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் போட்டு ஒரு மாதிரி கலர்லாம் அடித்து ஒரு டார்க் ஷேடில் ஒரு ஃபில்மு, அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, டார்க் ஷேடில் இருந்தாலும் அதை வந்து நேர்மையாக சொல்லியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதுவும் கிடையாது. போட்டு என்னவோ வந்து கைமா பண்ணி என்னென்னவோ பண்ணி ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு வந்து இந்த படத்தை எந்த கேட்டகரியில் பிரிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா ஜெர்சி மாதிரி ஒரு ஃபிலிம் எடுத்த ஒரு டைரக்டரு யாரோ வந்து அப்ராட்லேருந்து நல்லா ஃபண்டர் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இந்த இலங்கை பிரச்சனையே வந்து வேறு மாதிரி ஒரு முலாம் பூசி ஒரு சோகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அப்படி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா ஃபேண்டசி கதையாக இருந்தாலும் அதில் ஏதாவது கொஞ்சம் உண்மைத்தன்மை வரணும்ல. எனக்கு ஒன்றும் அந்தளவு செட் ஆகலை. இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்குது. த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.